வணக்கம் மக்களே, இது உங்கள் ஹவ்விட் யூடியூப் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே காணப்படுகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நியூ அப்டேட் ஒவ்வொன்றும் உங்களுக்கு டாங்னு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஏர்ட்ரிக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏர்ட்ரிக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து இண்டிவிஜுவல், மற்றது பிஸ்னஸ். நார்மலாகவே எல்லாருமே இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணுவோம். ஸோ நான் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய இமெயில் ஐடியை டைப் பண்ணுறேன். ஓகே, மெயில் டைப் பண்ணிட்டேன். கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி லோட் ஆகும். ஓகே, இப்போ இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போயிருக்கும். ஸோ அந்த மெயிலை கிளிக் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம செய்யலாம். மெயிலுக்கு போகிறேன், ரீப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு மெயில் வந்துடுச்சு. இப்போ நான் அதில் வெரிஃபைட் இமெயிலை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, மெயிலுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் வந்து மொத்தம் 8 சாப்டர் சொல்லியாங்க. அதில் ஒரு நம்பரும் ஒரு லெட்டரும் இருக்கணும். அதே இதை மறுபடியும் டைப் பண்ணிங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை ஒவ்வொன்றையுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரே கட்டாயம் கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் இப்போ கரண்டில் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பராக கொடுங்க. இல்லை வெரிஃபிகேஷனுக்கு ஃபோன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பரை இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பராக கொடுங்க. ஸோ அதுக்காக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கேள்விங்க யூஸ் பண்ணுவீங்க. நான் அதில் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த அக்கௌண்ட்டை எப்படி வெரிஃபிகேட் பண்ணுறது என்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங் மெனுவிலேயே வெரிஃபிகேட் பண்ணுறதை சொல்லியாங்க. ஸோ நம்ம வெரிஃபிகேட் நவ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களோட ஃபோன் நம்பர் ஸ்டார்ட்லேயே சொன்னால் நீங்கள் இப்போ கரண்டில் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பராகவே கொடுங்கட்டு. இதுக்கான வாட்ஸ்அப்புக்கு அவங்க பின்கோடு அனுப்புவாங்க, எஸ்எம்எஸ்க்கும் அனுப்புவாங்க. வாட்ஸ்அப் இல்லாதவங்க எஸ்எம்எஸ் சூஸ் பண்ணுங்கள். நான் எஸ்எம்எஸ் சூஸ் பண்ணுறேன். 183334. ஸோ என்னோட டிஜிட்டல் கோடு இதுதான். ஸோ இது அதுக்கப்புறம் வெரிஃபிகேட் போதா உங்களோட ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனுக்கு அங்கே வந்து பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அவங்களோட ஐடென்டி கார்டு. பொதுவாகவே ஐடென்டி கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பாஸ்போர்ட் இருந்தால் ரொம்பவும் நல்லது என்றது தான் எந்த தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் அவங்களோட ஐடென்டி வெரிஃபிகேஷனை பண்ணிக்கலாம். நான் இந்த பாஸ்போர்ட்டை கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாஸ்போர்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வெரிஃபிகேஷன் வந்து செல்ஃபி வெரிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம்னா, முன்னாடியெல்லாம் செல்ஃபி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் நம்ம அக்கௌண்ட் பேப்பர் டேட் போட்டு கூடவே பக்கத்தில் கையில் பிடிச்ச மாதிரி இருந்து செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து செல்ஃபியை வந்து அவங்களோட வெப்கேம் மூடாகவே இல்லை உங்களோட ஃபோனில் இருக்க செல்ஃபி கேமராவாகவே எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்தியாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் செல்ஃபிக்கு உங்களோட ஃபேஸை அந்த ரவுண்டுக்குள்ளே சரியாக உங்களோட ஃபேஸை செட் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃபேஸ் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் செல்ஃபி ஆப்ஷன் சரியாக வந்துடும். ஓகே.
நான் என்னோடய செல்ஃப் ஆக்ஷனை ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய வெரிஃபிகேஷன் பண்ணுற ப்ரொசஸிங்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எனக்கு எப்படியும் ஒரு 2 hours 1 hoursக்குள்ளே எனக்கு வெரிஃபிகேஷன் ஆகிட்டா இல்லையான்ற ஒரு ரிசல்ட் என் மெயிலுக்கோ இல்லை என் மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆகிருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கலாம். பட் வெரிஃபிகேஷன் ஆகாதவங்க உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆகாததால் என்ன ரீசனுக்காக வெரிஃபிகேஷன் ஆகலைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஒரு வீடியோவும் நான் கண்டினியூவாக பண்ணுறேன். அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது செக்யூரிட்டி நார்மலாகவே எல்லாருமே செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி நீங்கள் பாஸ்வேர்ட் நார்மலாகவே செக்யூரிட்டியாக வச்சுப்பீங்க. வேணுமெண்டா 2nd level 3rd level செக்யூரிட்டியாக உங்களோட ஃபோன் ஆட் பண்ணுறது, ஃபோன் நம்பர் SMS அலர்ட் ஆக்டிவேட் பண்ணுற அப்படி எதுவும் தேவைன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். நான் இப்போ அதை செய்யலை. நான் பேமெண்ட் மெத்தட் அதை கிளிக் பண்ணுறோம். அதில் பேங்க், கேஷ், இ-வாலெட், பிட்காயின்ஸ், கிப் வவுச்சர், மொபைல் அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு எது சூட்டபிளான பேமெண்ட் மெத்தடோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு புதிய டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.